கல்வித்துறையை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், உயர்கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சியை பறித்து கல்வித்துறையை தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர மோடி அரசு துடிப்பதாக கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க முடியாத ஒன்றிய கல்வி அமைச்சகம் பல்கலைக்கழகங்களை சீரழிக்க பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற கல்வி அமைப்புகளை கலைத்துவிட்டு ஒன்றிய அரசு கொண்டு வரும் விக்சித் பாரத் சிக்ஷா அதிர்ஷ்டான் மசோதா இந்தியாவின் உயர்கல்வியை குழி தோண்டி புதைக்கும் எதேச்சிக்கார நடவடிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார். ஒருபுறம் மாணவர்களின் எதிர்காலத்தை பணயம் வைக்கும் ஊழல், மறுபுறம் மாநிலங்களின் கல்வி உரிமைகளை பறிக்கும் சர்வாதிகாரம் என மோடி அரசும் அவரது திறமையற்ற கல்வி அமைச்சரும் இந்திய மாணவர்களின் கனவுகளோடு விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களின் உரிமைகளுக்காகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர் குரல் இயக்கம் மூலம் போரை தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோடி அரசின் அட்டூழியங்கள் அனைத்திற்கும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும், காலம் மாறும், காங்கிரஸ் ஆட்சி மலரும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார்.